ஒரு நிமிஷம் யோசிங்க, உங்க ஹார்ட் ஏர்ன்ட் மணில இருந்து ஒரு 42,000 தூக்கி அப்படியே டஸ்ட்பின்ல போட்டா எப்படி இருக்கும்? கேட்க ஷாக்கிங்கா இருக்குல்ல. 2014ல நான் வாங்கின ஒரு பொருளோட வேல்யூ 42,000. ஆனா இப்ப அதோட வேல்யூ 0. இன்னைக்கு இந்த பழத்தை கட் பண்ணிட்டே நான் என் லைஃப்ல பண்ண அந்த காஸ்ட்லி மிஸ்டேக் பத்தியும், அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட லெசனும், அதுக்கப்புறம் எப்படி என் பணத்தை நான் சேஃபா பாத்துக்கிறேங்கிறத பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஹாய், என்னோட நேட்டிவ் கரு. 2014ல நான் பிஆர் கோயம்புத்தூர்ல முடிச்சேன். அதுக்கப்புறம் பெங்களூர்ல தான் போய் ஒர்க் பண்ணணும்ட்டு போர்ட்ஃபோலியோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு பெங்களூர்ல இருக்க ஃபர்ம்ஸுக்கு எல்லாம் அமுச்சு விட்டுட்டு இருந்தேன். பட் லைஃப் ஹேட் அதர் பிளான்ஸ். நான் ட்ரை பண்ணாமலே நேட்டிவ்லயே எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சது. இங்கேயே இருந்து ஒரு வருஷம் ஒர்க் பண்ணி பாரு, பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் வேணா பெங்களூருக்கு போ, ரெண்ட் ஃபுட்டுக்குன்னு தனியா நீங்க எதுவும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்ல அப்படின்னு சொன்னாங்க என்னோட பேரண்ட்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி 22,500 rupees. நேட்டிவ்ல இருந்தனால ஃபுட்டு, டிரான்ஸ்போர்டேஷன், ஹவுஸுக்குன்னு எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அப்ப சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது. அப்ப கையில காசு வந்தோடனே பிராண்டட் மொபைல், லேப்டாப், ட்ரெஸ்ஸஸ், மத்த எல்லாத்துக்கும் கிஃப்ட்னு லாவிஷா செலவு பண்ணிட்டு இருந்தேன். அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். துணிமணி டேய், துணி ஏங்க இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. என்னை பொறுத்த வரைக்கும் பிராண்டட் மொபைல் அண்ட் கேஜெட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாதான் கெத்துன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் என்னோட 20ஸ்ல பண்ண மிஸ்டேக்கு. இதுல இருந்து நான் எப்படி தப்பிச்சு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேங்கிறதுல கீழே இருக்க லாங் வீடியோல சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.